வணக்கம் நண்பர்களே. இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பிரான்சில் நடந்த புவி வெப்பமயமாதல் தொடர்பான மாநாட்டில் இந்திய பிரதமர் அவர்கள் உரையாற்றுகிற போது பொதுவாக உலக நாடுகள் பருவநிலை மாற்றங்கள் தொடர்பாக இணைந்து செயல்பட வேண்டும், பரஸ்பரம் உதவி கொள்ள வேண்டும், வளரும் நாடுகளுக்கு அதிக சுமைகளை ஏற்படுத்தக்கூடாது என்கிற ஒரு விஷயத்தை, ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார். பொதுவாக புவி வெப்பமயமாதல் என்பது இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக உருவெடுத்திருக்கிறது. அதன் காரணமாக நாடுகளினுடைய பருவநிலை என்பது மிகப்பெரிய அளவிற்கு மாற்றங்களை சந்தித்திருக்கிறது. அதாவது காற்று மண்டலத்தில் ஏற்படக்கூடிய அந்த கரியமில வாயு, அதன் காரணமாக மிகப்பெரிய அளவிற்கான பருவநிலை மாற்றங்கள் அல்லது கோளாறுகள் ஏற்பட்டிருக்கின்றன. சில இடங்களில் மிக கடுமையான வறட்சியும், வேறு சில இடங்களில் மிக அதீதமான மழைப்பொழிவும் உலகங்களிலும் நடந்து வருகிறது. இதன் காரணமாக ஒரு பருவநிலை சமநிலை என்பது, இயற்கை சமநிலை என்பது உருவாகி உலகம் முழுக்க பேரழிவுகள் ஏற்பட்டு வருகின்றன. இதன் காரணமாக உலக நாடுகள் வெளியிடக்கூடிய இந்த கரியினுடைய அளவு, கரியமில வாயுவினுடைய அந்த அளவு என்பது குறைக்கப்பட வேண்டும். அதாவது அடுத்த சில ஆண்டுகளில் எல்லா நாடுகளும் சேர்ந்து 1000 பில்லியனுக்கு மேல் அந்த கரிப்புகையை வெளியிடக்கூடாது என்கிற ஒரு திட்டம் என்பது வகுக்கப்பட்டிருக்கிறது. அதற்காக நாடுகளுக்கு பல்வேறு நிதி உதவிகள் செய்வது என்பது தொடர்பான திட்டங்கள் வகுக்கப்பட்டு வருகின்றன. முக்கியமாக இந்த கரிப்புகையை கட்டுப்படுத்துவது என்பது தொழில் வளர்ச்சியை கட்டுப்படுத்துவது என்பதோடு தொடர்புடைய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. மேற்கு நாடுகள் என்ன சொல்கின்றன என்று கேட்டால், அவர்கள் ஏற்கனவே இயற்கை வளங்களை பெருமளவிற்கு அழித்து வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய வளங்களையும் கூட தங்கள் ஆதாயங்களுக்காக காடுகளையும் இயற்கை வளங்களையும் அழித்துவிட்டு கடைசியில் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று பார்த்தீர்கள் என்றால், அவர்கள் இப்பொழுது வளரும் நாடுகளை நோக்கி உங்களுடைய கரிப்புகையினுடைய அளவை குறைத்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறார்கள். இது எந்த விதத்தில் நியாயம் என்று தெரியவில்லை. அதாவது கரிப்புகையை வெளியிடாத தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவது போன்ற பல்வேறு திட்டங்கள் முன்வைக்கப்படுகின்றன. ஆனால் இவற்றை உலக நாடுகள் ஒரு சமச்சீரான நிலையில் இதை செய்ய வேண்டும். இந்தியா போன்ற வளரும் நாடுகள் அப்படி தங்களுடைய வளர்ச்சி திட்டங்களை கட்டுப்படுத்தினால் அதற்கான இழப்பீடுகளை வழங்குவது மட்டுமல்ல, இந்த கரிப்புகையை வெளியிடாத தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதற்கு மேற்கு நாடுகள் பெரிய அளவிற்கு நிதியுதவிகளை வழங்க வேண்டும். ஏனென்று கேட்டால், இப்பொழுது ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த பருவநிலை மாற்றங்கள் என்பது அது வளரும் நாடுகளால் உருவானதல்ல. மேற்கு நாடுகள் தான் தொழில் வளர்ச்சியில் 2 நூற்றாண்டுகளாக முன்னின்றிருக்கின்றன. அவர்கள் உருவாக்கிய தொழிற்சாலைகள், அவர்கள் அளித்த காடுகள், அவர்கள் உருவாக்கிய வாகன பெருக்கம் என்று பல விஷயங்களின் காரணமாக அவருடைய வர்த்தக நலன்களுக்காக காற்று மண்டலம் பெருமளவிற்கு மாசடைந்தது. இன்றைக்கும் கூட இந்தியா போன்ற வளரும் நாடுகளில் பெருமளவிற்கு எலக்ட்ரானிக் மின்னணு சாதனங்கள் பயன்படுத்தப்படுவது, கார்கள் பயன்படுத்துவது எல்லாம் அதனுடைய பெரும்பகுதி ஆதாயம் மேற்கு நாடுகளை போய் சேர்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நாம் தொழில்நுட்ப ரீதியாக புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவதற்கு மேற்கு நாடுகள் நமக்கு பெரிய அளவுக்கு நிதியுதவி செய்தால் மட்டுமே நாம் ஒரு சமச்சீரான இந்த மாசு கட்டுப்பாட்டை நாம் செய்ய முடியும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இந்திய அரசு அதற்காக நாம் வலியுறுத்த வேண்டும் என்பதிலும் எந்த சந்தேகமும் இல்லை. அதே சமயத்தில் நாம் இங்கு குறிப்பிட வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கிறது. பருவநிலை மாறுதல்கள் தொடர்பாக உலக நாடுகள் ஒன்றுக்கொன்று ஆதரவாக செயல்பட வேண்டும் என்கிற ஒரு விஷயம். இந்த விஷயத்தில் உண்மையில் இந்தியா போன்ற நாடுகள் சற்று பின்தங்கி இருக்கின்றன என்கிற ஒரு கவலை ஏற்படுகிறது. சமீபத்தில் தமிழகத்தில் நடந்த மிகப்பெரிய இயற்கை பேரிடர் என்பது அதற்கு ஒரு சிறந்த உதாரணம் என்று சொல்லலாம். ஏனென்றால் சமூக வலைத்தளங்களிலும் பல்வேறு விதமான இணையதளங்களிலும் ஒரு செய்தி கடுமையாக பரவிக்கொண்டிருந்தது. அதாவது 2 வாரங்களுக்கு முன்பே இந்த செய்தி பரவியது. அடுத்து வரப்போகிற வாரங்களில் தமிழகத்தில் மிகப்பெரிய அளவிற்கான மழைப்பொழிவு இருக்கும், கடும் மழைப்பொழிவு இருக்கும், பெரும் சேதங்கள் ஏற்படலாம் என்று நாசாவினுடைய விண்வெளி அறிக்கையை மேற்கோள் காட்டி ஒரு செய்தி பரவியது. இன்னொரு புறம் பிபிசி நிறுவன வெளியிட்ட ஒரு செய்தியும் கூட அப்படி சமூக வலைத்தளங்களில் பரவியது. பிபிசி நிறுவனமும் இந்த டிசம்பர் முதல் வாரத்தில் மிகப்பெரிய அளவிற்கு மழைப்பொழிவை வட தமிழகம், குறிப்பாக சென்னை போன்ற மாவட்டங்கள் சந்திக்கும் என்ற செய்தியை வெளியிட்டது. ஆனால் இந்த செய்திகளை பற்றி தமிழக வானிலை நிலையம் தன்னுடைய கருத்துக்களை தெரிவிக்க மறுத்துவிட்டது மட்டுமல்ல, அவர்கள் போதுமான அளவிற்கு ஒரு எச்சரிக்கையை வழங்கவில்லை என்பதையும் நாம் இந்த இடத்தில் வருத்தத்துடன் நினைக்க வேண்டியிருக்கிறது. ஆங்காங்கே மழை பெய்யும் அல்லது ஓரிரு இடங்களில் மழை பெய்யும் என்பது போன்ற
பொதுவான சில தகவல்கள் மட்டுமே தொடர்ந்து இங்குள்ள வானிலை மையத்தினால் கொடுக்கப்பட்டதை தவிர ஒரு பேரழிவை ஏற்படுத்தக்கூடிய மழைப்பொழிவு இருக்கும் என்பதை அவர்கள் எச்சரிக்க தவறிவிட்டார்கள். உலகளவிலாகிய வானிலை நிலையங்கள் கொடுத்த அந்த அறிக்கையை அவர்கள் பரிசீலிக்க தவறிவிட்டார்கள் என்பதை நாம் இந்த இடத்தில் வருத்தத்துடன் நினைத்து பார்க்க வேண்டியிருக்கிறது. ஏனென்று கேட்டால் இது போன்ற ஒரு தகவல்களை அவர்கள் உறுதிப்படுத்தாததோ அல்லது அவற்றை பரிசீலிக்க தவறியது மட்டுமல்ல, சமூக வலைத்தளங்களில் இது போன்ற விஷயங்களில் வதந்திகளை பரப்ப வேண்டாம் என்று கூட தமிழக வானிலை நிலையம் தெரிவித்ததையும் நாம் பார்த்தோம். இது என்ன விதமான ஒரு நியாயம் என்று எனக்கு தெரியவில்லை. ஏனென்றால் தமிழகத்தில் கடைசியில் நாசா அல்லது பிபிசி அறிவித்தபடிதான் மிகப்பெரிய அளவிற்கான மழைப்பொழிவு ஏற்பட்டது, பெரிய சேதங்கள் ஏற்பட்டன. அவர்களுக்கு முன்பாக நாம் அதை அறிவித்திருக்க வேண்டாமா? அல்லது மற்றவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய விஷயத்தில் உண்மை இருக்கிறதா என்று நாம் ஆராய்ந்திருக்க வேண்டாமா? அல்லது அத்தகைய தகவல்களை தெரிந்து கொண்டே வேறு யாரோ சிலருடைய நிர்பந்தத்தின் காரணமாக தமிழக வானிலை மையம் அதை மறைத்ததா என்கிற பல கேள்விகள் நம் முன்னால் எழுந்தன. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் நாம் இதுபோன்ற விஷயங்களில் இந்த பரஸ்பர ஒத்துழைப்பு அல்லது பரஸ்பர பரிமாற்றம் என்கிற விஷயத்தை பற்றி தீவிரமாக யோசிக்க வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் அரசு உண்மைகளை பேச தவறினால், அரசு உண்மைகளை சொல்ல தவறினால் நிச்சயமாக மற்றவர்கள் இதை பேசுவார்கள். மக்களிடம் மிகப்பெரிய குழப்பம் ஏற்படும். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக இவ்வளவு பெரிய மழை பொழியும் என்றோ, அதனால் ஏரிகளில் இவ்வளவு தண்ணீர் நிரம்பும் என்றோ, இவ்வளவு நீரை ஏரிகளிலிருந்து திறந்துவிட நேரும் என்றோ ஒரு குறைந்தபட்ச எச்சரிக்கையை கூட நமது வானிலை மையமோ பொதுப்பணித்துறையோ வெளியிடவில்லை என்பதை நாம் இந்த இடத்தில் வருத்தத்துடன் நினைத்து பார்க்க வேண்டியிருக்கிறது. திடீரென நாங்கள் நிறைய தண்ணீர் வந்துவிட்டது, ஏரிகளில் திறந்துவிடப் போகிறோம், ஏரிக்கரையில் இருக்கக்கூடிய மக்கள் பாதுகாப்பான இடங்களை நோக்கி செல்லுங்கள் என்று சொன்னால், உண்மையில் சென்னையில் எது பாதுகாப்பான இடம் என்று யாருக்குமே தெரியவில்லை. சென்னை நகரம் முழுக்கவே இப்பொழுது ஏரிக்கரை போல மாறிவிட்டது. எங்கோ தண்ணீர் நிரம்பி தண்ணீர் வருவதற்கு வாய்ப்பே இல்லாத பல பகுதிகளில் எல்லாம் தண்ணீர் நிரம்பி சென்னை தத்தளித்து கொண்டிருக்கிற காட்சியை நாம் கண்டோம். அப்படி என்று சொன்னால் இதில் வானிலை மையத்திற்குத்தான் ஒரு பெரிய பொறுப்பு இருக்கிறது. அதாவது நீங்கள் பெரிய அளவிற்கு மழைப்பொழிவு இருக்கும், அதிகம் பயணம் செய்யாதீர்கள், போக்குவரத்து சார்ந்த விஷயங்களை திட்டமிட்டுக் கொள்ளுங்கள், உணவுப் பொருட்களை வாங்கி சேமித்துக் கொள்ளுங்கள் என்பதை எல்லாம் வானிலை மையம் தான் தெரிவித்திருக்க வேண்டும். ஆனால் அதற்கு பதிலாக மழை வருகிற போது அதற்கு பொத்தாம்பொதுவான சில அறிவிப்புகளை கொடுப்பது என்பது எந்த விதத்திலுமே இது ஒரு அறிவியல் ஆகாது. அது மட்டுமல்ல, இது உண்மையில் மக்களை மிகப்பெரிய குழப்பத்திற்கும் நெருக்கடிக்கும் ஆளாக்குகிற ஒரு விஷயம். அதாவது வானிலை சார்ந்த விஷயங்களை மிக துல்லியமாக கணிக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில், அறிவியல் தொழில்நுட்பம் வளர்ந்திருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் போதுமான எச்சரிக்கைகள் வழங்க வேண்டியது வானிலை மையத்தினுடைய ஒரு பொறுப்பு, பொதுப்பணித்துறையினுடைய ஒரு பொறுப்பு. ஆனால் யாருமே ஒருவருக்கொருவர் இணைந்து செயல்படாததால், யாரும் யாருடைய குரலையும் பொருட்படுத்தி தங்களுடைய பொறுப்புகளை நிறைவேற்றாத காரணத்தினால் மக்கள் மிகப்பெரிய இடர்பாட்டை சந்தித்தார்கள், மிகப்பெரிய பேரழிவை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதை உண்மையில் நாம் அறிவியல் கொடுத்த மிக ஆதாரமான பலன்கள் எதையுமே நாம் பயன்படுத்தி கொள்ள தவறிவிட்டோம் என்கிற ஒரு துயரமான நிலையைத்தான் இது காட்டுகிறது. அந்த வகையில் நாம் உண்மையில் இந்த புவி வெப்பமயமாதலாகட்டும் அல்லது இயற்கை பேரிடர் சார்ந்த விஷயங்களாகட்டும் நாம் தகவல்களை பரிமாறிக்கொள்வதும் உலக அளவிலான அமைப்புகளோடு சேர்ந்து செயல்படுவதும் மிக மிக முக்கியம். இல்லாவிட்டால் தமிழகத்தில் நேர்ந்தது போன்ற ஒரு நிலை எதிர்காலத்தில் எங்கு வேண்டுமானாலும் நடக்கும். நாம் யாரும் தனித்தீவுகளாக இருக்க முடியாது. தகவல் தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்களில் நாம் முழுக்க ஒரு புரிந்துணர்வுடன் பகிர்ந்துணர்வுடன் செயல்பட வேண்டும் என்பதைத்தான் இந்த வானிலை அறிக்கைகள், தவறான வானிலை அறிக்கைகள் நமக்கு கொடுத்த பாடங்கள் சொல்கின்றன என்று சொல்லி மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.